நீங்கள் சொன்னது 24 மணி நேரத்தில் நடக்கலாம், அல்லது 5 மாதத்தில் நடக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இயேசு அந்த அத்திமரத்தை பார்த்து சொல்றாரு, இனி ஒருவனும் ஒரு காலும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன். இப்படி சொன்ன உடனே என்னாச்சு? பேதுரு சீசர்கள் பார்க்குறாங்க, மரம் அப்படியே தான் இருக்கு, என்னாச்சுன்னே தெரில, மரம் கலண்டுட்டா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இப்போ இயேசு போய் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு ஒரு 24 hours பேக் அதே வழியாக என்ன பண்ணுறாரு, திரும்பி வர்றார். இயேசு ஒன்றுமே சொல்ல. இப்போ பேதுரு சொல்கிறான், ரபி அப்படின்னா என்ன? போதகரே. ரபி, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்றே. சார், இயேசு சொல்லிட்டாரு, ஆனா சொன்ன உடனே வெளியில பார்க்குற மாதிரி ஒன்றும் நடக்கல. ஆனா வித்தின் 24 hours ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. இது உங்களுக்கு விளங்குச்சுன்னா, the law of confession, the law of faith, எல்லாமே இதுதான். how to release your faith. விசுவாசம் இருக்குது. விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்க்கிறது? through your speaking. பால் சொல்கிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஆமென். விசுவாசம் உள்ள இருக்கிற ஒரு மேட்டர் கிடையாது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். ஒருவேளை நீங்க சொன்ன உடனே ஒன்றும் நடக்காம இருக்கலாம், அதுக்காக நடக்கலன்றது கிடையாது. நீங்க சொன்னது 24 மணி நேரத்தில் நடக்கலாம், அல்லது 5 மாசத்தில் நடக்கலாம், ஆனா கண்டிப்பா நடக்கும். 100%, 100க்கு 100 நடக்கும் சார். ஏன்னா கடவுள் உங்களை அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். ஓ மாக்கா லாப்ர ஹேண்டலே. வாவ். கடவுள் சொல்றாரு, நீ பேசு, உனக்கு என்ன வேணுமோ பேசு. சுகம் வேணுமா சுகத்தை பேசு. செழிப்பு வேணுமா செழிப்பை பேசு. அனாயிண்டிங்ல மூவ் ஆகணும், ஸ்பீக் அனாயிண்டிங். அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஐ மீன் தி அனாயிண்டிங். பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்ல சொல்ல உங்கள்கிட்ட இருந்து அந்த கிரேஸ் ஓட ஆரம்பிக்கும். சார், இங்க வந்து ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி கடவுள் உங்களை உண்டாக்கல, என்ன வேணுமோ எடுத்துக்கோன்ற மாதிரி உங்களை உண்டாக்கி இருக்கிறார்.